தங்களின் இறந்துபோன தந்தை காகம் வடிவில் தங்கள் வீட்டுக்கு வந்திருப்பதாக அவரின் குடும்பத்தார் காக்கையாருக்கு விதவிதமான உணவு வைத்து பார்த்துக் கொள்கிறார்கள். திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே உள்ள அல்லித்துறையை சேர்ந்தவர் பாண்டியன். 60 வயது விவசாயியான இவர் ஜோசியம் ஜாதகமும் பார்த்து வந்துள்ளார். இவருக்கு மனைவி, 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறார்கள். இந்த நிலையில் பாண்டியன் கடந்த மாதம் மாரடைப்பால் இறந்து போனார். அவரின் உடலை அடக்கம் செய்துவிட்டு வீட்டில் அவரின் புகைப்படத்தை வைத்து குடும்பத்தார் வழிபட்டு வந்தனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு காகம் ஒன்று பாண்டியன் வீட்டையே சுற்றி சுற்றி வந்துள்ளது. இதனைக் கண்டு அவரது குடும்பத்தார் காகத்தை விரட்டி அடித்துள்ளனர். எனினும் அந்த காகம் விடாது எவ்வித அச்சமும் இல்லாமல் வீட்டின் கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த பாண்டியன் புகைப்படம் முன்பாக வந்து அமர்ந்து கொண்டது. இதை கண்ட குடும்பத்தினர் இறந்து போன தங்கள் தந்தையே காகம் வடிவில் வீட்டுக்கு வந்ததாக நம்பத் தொடங்கினர். தொடர்ந்து காகத்திற்கு தேவையான உணவு, நீரை வழங்கி வணங்கியும் வருகின்றனர். பாண்டியனின் மகன் வினோத் இறந்து போன தனது தந்தை காகம் வடிவில் வந்துள்ளார் என்றும், தந்தை அமரும் இடம் படுக்கை அறைக்கு அந்த காகம் செல்கிறது, தங்களுக்கு சொந்தமான வயலில் தந்தை வடிவில் உள்ள காகம் வந்து அமர்ந்து கொள்கிறது, இதுவெல்லாம் எப்படி ஒரு காகத்திற்கு தெரியும், எனவேதான் தங்களது தந்தையே தங்களிடத்தில் காகம் வடிவில் வந்துள்ளதாக உருகுகிறார். அவர் எங்கெங்க போனாரோ, பூஜை ரூமு, கோயிலில் போய் பூஜை பண்ணுவார், அங்கே போகிறாரு, இங்கே அம்மா ரூமுக்கு போவார், எங்கள் மேலே என் ரூமுக்கு வருவார். அவர் என்னென்ன போனாரோ அது எல்லா இடத்துலையுமே இது போகும் தான். நாங்கள் அப்போ தான் நினச்சோம், சரி இது காக்கா ரூபத்தில் அவர் வந்திருக்காரு அப்படின்னு அப்போ தான் நாங்கள் நினச்சோம். இல்லாட்டி நாங்கள் கேஷுவலாக இதை கூட நினைக்கல, காக்கா தான் விட்டுட்டோம். அவர் போன இடம்லாம் ஒரு இடம் கூட இதாகல, கரெக்டாக அவர் போன இடத்துலாம் போனார். அதனால தான் நாங்கள் முழுசாக நம்பினதை. இப்போயும் அவர் எங்களை விட்டு போகல, நின்றுட்டு தான் இருக்கார்.